பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. கவனிங்க. தன் சகோதரர் சிறைப்பட்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தப்பி ஓடின ஒருவன் எபிரேய ஆகிய ஆபிரகாமிடத்திற்கு அதை அறிவித்தான். கவனிங்க, யுத்தம் நடக்கிறது, அநேகர் சிறைப்பட்டு போய்விட்டார்கள், அநேகருடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, லோத்தும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது லோத்து சிறைப்பட்டு போயிருக்கிறான். இந்த செய்தி தப்பினவன் ஒருவன் ஓடி வந்து ஆபிரகாமுகிட்ட சொல்லுகிறான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைத்தடிகளாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாக அவர்கள் மேல் விழுந்து அவனை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமாக ஓவா மட்டும் துரத்தி சகல பொருளையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருளையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமையும் அவனோடு இந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்தபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கேனும் சர்வ பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். லேலுயா. கவனிங்க, தன்னை விட்டு பிரிந்து போன லோத்து சிறைப்பட்டு போகிற செய்தியை அந்த யுத்த களத்தில் தப்பினவன் ஒருவன் ஆபிரகாம் சொன்ன உடனே ஆபிரகாம் தன்னோடு இருந்த கைத்தடிகளாக இருந்த 318 பேர்களை கூட்டிக் கொண்டு பவுஞ்சாக போய் அந்த ராஜாக்களை ஜெயித்து தன்னுடைய சகோதரனுடைய மகனை மீட்டுக்கொண்டு அவன் மனைவி பிள்ளைகளின் உடைமைகளை மீட்டுக் கொண்டு வருகிறான். அருமை தேவ பிள்ளையே, தன்னை விட்டு அவன் போனாலும் அவன் சிறைப்பட்டு போனதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் அவனை மீட்கிறான். லேலுயா. ஆண்டவராகிய இயேசுவை அறியாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் எத்தனையோ பாவத்தின் சிறையிலே இருக்கிறார்கள், உபத்திரவத்தின் சிறையிலே இருக்கிறார்கள், விக்கிரகம் என்கிற சிலை வழிபாடு என்கிற சிறையிலே இருக்கிறார்கள், பலவிதமான துன்பம் என்கிற சிறையிலே இருக்கிறார்கள், பலவிதமான பாவ சாபம் என்கிற சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் மீட்பதற்காக அருமை தெய்வ பிள்ளையே, உன்னையும் என்னையும் தேவன் ஆபிரகாமாய் வைத்திருக்கிறார். நீயும் நானும் புறப்பட்டு போய் நகரங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தெருக்களுக்கு போய் சிறைப்பட்டு போயிருக்கிற ஜனங்களை மீட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அருமை தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் புறப்பட்டு போக வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, நீ லோத்தை போல சிறைப்பட்டு போய் கிடக்கிறாயோ? பாவம் என்கிற சிறை, உபத்திரம் என்கிற சிறை, வியாதி என்கிற சிறை, துன்பம் என்கிற சிறை, பாடுகள் என்கிற சிறை, அவமானம் என்கிற சிறைக்குள்ளே இருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். லேலுயா, லேலுயா. உன்னை விடுவிப்பதற்கு தேவன் அநேக ஆபிரகாம்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய சபையை நோக்கி போ, ஆவிக்குரிய போதகர்களை நோக்கி போ, அவரிடத்திலே போய் உன் சிறையிருப்பை சொல்லு, உனக்காக வேண்டுதல் செய்வார்கள். அப்பொழுது உன் சிறையிருப்பை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாற்றுவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உனக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.